ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தான் இல்லையா, அதாவது மாற்றி வச்சான் இல்லையா ராஜேஸ்வரி சொல்லி, அவனை விஜய் எதிர்பாராத விதமாக பார்க்குறாரு. பார்த்ததுமே இவன் விஜயை பார்த்ததுமே தலை தெறிக்க ஓடவுமே விஜய்க்கு டவுட் ஆயிடுது. எதுக்காக இவன் நம்மளை பார்த்ததுமே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட விஜயும் பின்னாடி ஓடினா. அப்போதாங்க எல்லா உண்மையுமே தெரிய வருது விஜய்க்கு. இதோட மட்டும் விஜய் விடாம கதிரேசன் கிட்டையும் இதை கொண்டு போறாங்க. இதனால சுடரோட ஆட்டமே ஒரு முடிவுக்கு வருது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ப்ராஜெக்ட் விஷயமா அங்கல இருந்து இங்கல இருந்து அது எல்லாமே நார்மலா நடந்துகிட்டே இருக்கு. அப்பதான் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ பொருட்கள் வாங்க போறாரு. போற இடத்துல இவன் விஜய பார்த்துட்டான். பார்த்ததுமே தலை தெறிக்க எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்கான் வேகமா. இவன் எதுக்காக ஓடுறான்னு சொல்லிட்டு சுத்தமா விஜய்க்கு புரியல. எதுக்காக நம்மளை பார்த்ததுமே ஓடுறான், ஒருவேளை சுடர் விஷயத்துல ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பின்னாடியே ஓடுறாரு. ஓட ஓட விஜய் ஓடி ஒரு கட்டத்துல பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அகைன் இதே சொல்லுவோம். யாரா நீ, எதுக்காக ஓடிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, எதுக்காக ஓடுன அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கே தெரிய வருது, ஐயோ லூசுத்தனமா நம்ம பண்ணிட்டோமே, இவருக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியல, நம்மளே ஓடி போய் காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் ரியலைஸ் பண்றான். உடனே இல்லை சார், நான் சும்மா தான் வேற யாரும் நினச்சி ஓடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் விஜய் இல்லை, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஓடி இருக்க. இப்போ நீ சொன்னால் உன்னை உயிரோட விடுவேன், இல்லைன்னா போலீஸ் என் ஃப்ரெண்டு போலீஸ் தான், அவங்கிட்ட சொன்னால் உன்னை உள்ள தூக்கி வச்சுருவாங்க, எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க. ஐயோ சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே அப்போ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் சொல்லிடுறேன் சார், இந்த மாதிரி டிஎன்ஏ உங்கள் வீட்டில் எடுத்தது நான் தான். எடுத்துட்டு நான் மனோகரனோட ஃப்ரெண்ட் நான் தான் வந்தேன், எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க. அதில் உங்கள் அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்கள்ல, அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றி வைக்க சொன்னாங்க. அதனால தான் நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றி வச்சேன். ஆக்சுவலாக சுடர் கதிரேசன் பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏன்னா இப்போ தடையாக இருந்தது அது ஒன்று மட்டும்தான். அவன் அது ஒன்று மட்டும்தான் ரொம்பவே தடையாக இருந்துட்டு இருந்தது. டிஎன்ஏ எப்படி இவ சுடர்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இருந்தாலுமே எப்படி டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான இதுவும் வந்துடுச்சு. வந்ததுமே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, அப்போ நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்க. ஆமாம், அவங்க என்னை மிரட்டினாங்க, என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு மிரட்டினாங்க, அதனால தான் சார் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இதே நான் ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறேன், அங்கே சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு விஜய். சொல்லுவோம் சார், ஆனால் எனக்கு எதனா பிரச்சனை வந்துடுமே அப்படின்ற மாதிரி சொல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு எங்கே போகிறாருன்னா கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. கதிரேசன் வீட்டுக்கு போனால் சுடர் எல்லாருமே இருக்கிறாங்க. இவனை விஜய் கூப்பிட்டு வராங்க. சுடருக்கு செம பயமாக இருக்குது. விஜய் எதுக்காக இப்போ இவனை கூப்பிட்டு வர்றாங்க, இவன் தானே அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தான், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா விஜய்க்கு விஜய்க்கு சுடர்ன்ற எந்த டவுட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவன் அந்த இதிலே யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொல்லுங்க மாப்பா, வாங்க மாப்பிள்ள, எங்கே இங்கே யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீயே சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. சார், இவங்க உங்கள் பொண்ணு கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன மாப்பிள்ள, நீங்கள் திடீர்னு குழப்புறீங்களே, என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க. நான் ஒன்றும் குழப்பலை, நம்ம எல்லாரையும் குழப்பி வச்சுருக்கிறது இவ தான் அப்படின்ற மாதிரி சுடரை பார்த்து சொல்லவுமே சுடருக்கு பயம் தாங்க முடியல. என்னடா இது, விஜயும் கட்சி மாறிட்டாரே, ஆகா ஏதோ தப்பு நடக்குதுரா அப்படின்ற மாதிரி அவளுக்கும் தெளிவாக தெரிய வந்துடுச்சு. இதை இப்படியே விடக்கூடாது, விஜய் நம்ம கையை மீறி போயிட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம இதை மட்டும் என்றைக்குமே பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான்
விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் இவன் சொல்கிறதான் உண்மை, இவன் வந்து உங்கள் பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கதிரேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிறீங்க, உண்மையா இது எல்லாமே? ஆமாம், உண்மைதான். நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நானும் உங்களை மாதிரி இவளை நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வந்தது. நீங்களுமே இதிலேருந்து வெளியே வந்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுடர் வந்து, என்ன விஜய், உங்களையும் இந்த இந்த மல்லி வந்து மாற்றிட்டாளா அப்படி இப்படின்னு சொல்ல, ஏய் அமைதியாக இருந்துட்டு சும்மா மல்லி மாற்றினா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. எவ்வளோ நடிப்பை ஆஸ்கார் அவார்டே உனக்கு கொடுக்கலாம் போல். இன்னொரு வாட்டி நடித்து எதனா பண்ணனா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்க, அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. என்ன நடந்தாலும் சரி, நான் இதுக்கு மேலே சும்மா இருக்க போகிறது இல்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, என்ன மாப்பிள்ளை விளாட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கேயா விளாட்றது எல்லாமே நீங்கள் தான், இதுக்கு மேலேயாச்சும் மாறுற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தூக்கி வாரி போட்டுருது அவங்களுக்குலாம். என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நடக்க இருக்குது. எல்லாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமைய போகுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, எந்த மாதிரி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சுடருக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. ஏதாவது ஒரு தண்டனை கண்டிப்பாக வந்து கொடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக அமையும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.